Good morning. வணக்கம். Imperfections na என்ன? Defects in crystals. There are defects in crystals. அதாவது crystals வந்து பார்க்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. But there are defects in crystals and solids also. We'll see the types of defects in crystal. Why do defects occur in crystals, etc. அதாவது பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல்னா என்ன, இம்பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல்னா என்ன, டிஃபெக்ட்ஸ் இன் கிறிஸ்டல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன் பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் எடுத்துட்டீங்கன்னா the constituents, the ions, atoms are arranged in a completely regular 3D pattern. ரெகுலரா பீரியாடிக்கா அரேஞ்ச் ஆயிருக்கும். The constituents, ions are arranged periodically in a complete regular manner in 3D, 3 dimensions. அதே இது defects or imperfections in crystals arise due to deviation from the regular periodic arrangement. அதாவது periodic regular arrangement இருந்தா அது perfect crystal. ஆனா எல்லா கிறிஸ்டல்லையும் பாத்தீங்கன்னா there are deviations from the regular periodic 3-dimensional arrangement. அதனாலதான் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிஃபெக்ட்ஸ் எதனால வருது, எதனால இருக்குது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா due to thermal vibrations of ion or atoms. அதாவது இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். இந்த ஆட்டம் அயானிக் பாண்ட் இருக்குது, வைப்ரேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது சில நேரம் என்னன்னா அது எஸ்கேப் ஆயிடும். அந்த அயான் வந்து வைப்ரேட் ஆகும்போது அதிகமா வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. The vibrations are great, so it will escape. It will escape. It leave the site. The siteல இருந்து இப்போ இது ஒரு லாட்டிஸ் சைட் நம்ம சொல்றோம். இது ஒரு லாட்டிஸ் சைட். இப்போ due to thermal vibrations of ions or atoms, the ions leave their lattice points or lattice sites to form vacancy or defects. அப்போ வேகன்சி இந்த அயான் வந்து இல்லாம போயிடும். நீங்க டெம்பரேச்சரை கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் increases the thermal vibrations of ions. Therefore, there is a greater possibility of leaving the ions leaving the lattice sites. அதனால increase in temperature கூட்ட கூட்ட imperfection அதிகமாயிட்டே இருக்கும். Increase in temperature increases the defects in crystals. The defectsனால what are the properties affected அப்படின்னு பாத்தீங்கன்னா the defects in crystal affect the properties, especially the mechanical properties, mechanical strength உடைஞ்சிரும் ஈஸியா. கிறிஸ்டல்ல டிஃபெக்ட் இருக்க இருக்க அது என்ன செய்யும், சீக்கிரமா பிரேக் ஆயிடும். அதே மாதிரி கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இல்லாம இருக்கும். இட் இன்க்ரீசஸ் தி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஆக்டிவிட்டி also affected due to defect in crystals. So it affects the properties like mechanical, electrical conductivity and chemical activity, reactivity, okay, to a larger extent. The properties எல்லாம் மாறுது டிஃபெக்ட்னால. பிறகு எப்படி வந்து டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் is used to see the defects in a solid crystal. டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கறத சாலிட் கிறிஸ்டல் பார்க்க வந்து பெர்ஃபெக்ட்டா அழகா இருக்கும். ஆனா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் there are defects in solid crystal also. Okay, now ஏன் வந்து இந்த டிஃபெக்ட் வந்து வருது? ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெர்மல் வைப்ரேஷன்ஸ்னால. இப்போ நம்ம வந்து all solids possess tendency to occur defects. டிஃபெக்ட் வந்து டிஃபெக்ட் ஆக விரும்பும். ஏன்னா because it results in disorder, increase in entropy. அதாவது கிறிஸ்டலா இருக்கும்போது ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், ஆர்டர் இருக்கும். இப்போ டிஃபெக்ட்
டிஃபெக்ட் இருக்க டிஃபெக்ட் அதிகமாக டிஸார்டர் இருக்கும். நம்ம ஏற்கனவே தெர்மோடைனமிக்கலி இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி ஃபேவர்ஸ் த சிஸ்டம். அப்போ இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபினா என்ன அர்த்தம்? ஆல் சாலிட்ஸ் possess tendency to occur defects because it results in disorder. Disorder இருக்க அது வந்து இன்னும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கும். அப்போ கிறிஸ்டல் பெர்ஃபெக்டா இருக்குது, இம்பர்ஃபெக்ட் கிறிஸ்டலாக டெண்டன்சி டு பிகம் imperfect crystal ஆகும். ஓகே, due to increase in entropy. அடுத்து there are 3 classifications of defects. அதாவது 3 வகையான கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா stoichiometric defect, non-stoichiometric defect. This is the first classification. Stoichiometric defect na என்ன பாத்தீங்கன்னா we will see further. There are 2 types of stoichiometric defects: Schottky defect, Frankel defect. Non-stoichiometric defects வந்து there are 3 non-stoichiometric defects. One is the metal excess due to anion vacancy, F centers. Metal excess, extra cations present in the interstitial sites. Metal deficiency due to cation vacancy. இதுல வந்து anion vacancy, இதுல வந்து cation vacancy, ரைட்டா? இது வந்து one type of classification. We will see further with the examples. அடுத்து ரெண்டாவது type of classification என்ன அப்படின்னா intrinsic defects, extrinsic defects. These are found in pure crystals. Intrinsic னா என்னன்னா these are found in pure crystals ல இருக்கக்கூடியது. Extrinsic னால என்னன்னா these are due to presence of impurities in the crystals. Crystals ல வந்து impurities இருக்கிறதுனால ஏற்படக்கூடியது extrinsic. அதாவது வெளியில இருந்து நம்ம impurities ஆட் பண்றதுனால அதனால extrinsic சொல்றோம். Intrinsicங்கிறது these occur in pure crystals. It is due to impurities. அடுத்து மூணாவது type of classification என்னன்னு பாத்தீங்கன்னா point defect. For example, Schottky defects, Frankel defects. These are examples of point defects. இன்னொன்று வந்து extended defects. இப்போ நம்ம வந்து first வந்து point defectsனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா occur at lattice points or sites. அதாவது lattice siteல மட்டும்தான் இருக்கும், lattice pointல மட்டும்தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா extended defects என்னன்னா if these defects occur along one dimension, then it is called line defect. If the defect occur along 2 dimensions, that is plane, called plane defect. அடுத்து stoichiometric defects na in detail we will see. Let us see in detail the stoichiometric defects. What are stoichiometric compounds? Stoichiometric compounds are called Daltonides. அதாவது stoichiometric compounds வந்து நம்ம Daltonides நம்ம சொல்லுவோம். They have fixed composition. Stoichiometric நால என்ன அப்படின்னா they have constant composition or fixed composition. Example, sodium chloride, calcium chloride, etc. There are 2 types of stoichiometric defects. One, Schottky defect. 2, Frankel defect. Let us see the differences between Schottky and Frankel defects. Schottky defect occurs or arises due to vacancy of the cations and anions. இதுல பாத்தீங்கன்னா Schottky defect எதனால வருது அப்படின்னா இதுல பாருங்க இது A இருக்கக்கூடிய இடம் B அப்ப A plus இருந்திருக்கும். A plus வந்து vacant because of missing cation. இதுல பாத்தீங்கன்னா anion B minus இங்க A plus இருக்கு. அப்ப B minus இங்க இருந்திருக்கும். அப்போ are missing. அப்போ arises due to vacancy of cations and anions. இது வந்து
கேட்டையான்ஸ் இல்ல, இதுல வந்து ஆனியான் இல்ல. Arrest due to vacancy of cations and anions. Some lattice points are missing. Some lattice points are unoccupied. Some lattice points என்ன இருக்குது? இப்போ இது ஒரு lattice point, இது ஒரு lattice point. Some lattice points are unoccupied. இப்போ these crystals are electroneutral. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் அயான் வெளியே போச்சுன்னா இன்னொரு நெகட்டிவ் அயான் இருக்காது. கவனிச்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் அயான் இல்ல, ஒரு ஆனியான் வேகன்சி இருந்தா கேட்டையான் வேகன்சி ஒன்று இருக்கும். அப்போ வந்து சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். கிறிஸ்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ நியூட்ரல். ஏன்னா பிகாஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான் ஆர் மிஸ்ஸிங் ஆர் லாஸ்ட். ஒரு ஆனியானும் கேட்டையானும் சேர்ந்து வெளியே போயிடும். அல்லது ஒரு பெரிய நிறைய கிறிஸ்டல் எடுத்துட்டோம்னா நிறைய 10 கேட்டையான் வெளியே போகுதுன்னா 10 ஆனியான் வெளியே போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் such defect occurs in ionic compoundsல தான் இந்த மாதிரி நடக்குது. Schottky defect occurs in ionic compounds with the radius of cation equal to radius of anion. அதாவது radius of anion radius of cation. R plusங்கிறது radius of cation, radius of anion. அப்போ R plus by R minus equal to 1. It also occurs in high coordination ionic compounds. Ionic compounds high coordination, 6 or 8. Each ion is surrounded by 6 or 8 other ions. அப்போ சோடியம் குளோரைட், சீசியம் குளோரைட், இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்ல தான் ஸ்காட்கி டிஃபெக்ட் இருக்கும். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்காட்கி டிஃபெக்ட் இஸ் given by this following expression. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதாவது என்னன்னா, calculate the number of Schottky defects per centimeter cube of crystal. சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் கிறிஸ்டல்ல எவ்வளவு ஸ்காட்கி டிஃபெக்ட்ஸ் இருக்குது. Is the formula ns equal to n exponential e power minus es divided by 2k. Okay, Tங்கிறது டெம்பரேச்சர், Aங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதாவது R by n. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் R by n. Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் divided by n ஆவகட்ரோ நம்பர். ஸோ இந்த எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த எண்ணுங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ், நம்பர் ஆஃப் லாட்டிஸ் சைட்ஸ். இப்போ 1 2 3 4 5 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் லாட்டிஸ் சைட் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஒரு சென்டிமீட்டர் கியூப்ல எவ்வளவு சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றதா என், கேபிட்டல். ESங்கிறது என்னன்னா, ES is the amount of energy required to form one Schottky defect. எவ்வளவு எனர்ஜி தேவை ஃபார்ம் ஒன் ஸ்காட்கி டிஃபெக்ட். இப்போ இருக்குல்ல, இதுவும் 2 அயானை ரிமூவ் பண்ணணும். ஒரு கேட்டையான ரிமூவ் பண்ணணும், ஒரு ஆனியானையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா எலக்ட்ரோ நியூட்ரலா இருக்கும், நியூட்ரலா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டல் டிஃபெக்ட் பாத்தீங்கன்னா டியூ டு ஸ்மால் கேட்டையான், இந்த கேட்டையான் வந்து ஸ்மாலா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இட் மூவ்ஸ் டு இன்டர்ஸ்டீசியல் சைட். இதை வந்து இந்த கேப், இந்த இடையில பாருங்க, இதுதான் அந்த இன்டர்ஸ்டீசியல் சைட். அதாவது 2 லேயருக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு, எம்டி வாய்ட் ஸ்பேஸ். இது வந்து இந்த வாய்ட் ஸ்பேஸ். இந்த வாய்ட் ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் தேர் ஆர் வாய்ட் ஸ்பேஸ். லாட்டிஸ் எடுத்து தேர் ஆர் வாய்ட் ஸ்பேஸ். இப்போ இந்த வாய்ட் ஸ்பேஸ் வந்து சின்னதா தான் இருக்கும், ஸ்மால் சைஸா தான் இருக்கும். அப்போ இந்த கேட்டையான் வந்து ஸ்மாலா இருக்கிற பட்சத்துல it moves to the interstitial space, interstitial site. அப்போ பாத்தீங்கன்னா due to small cation, due to small cation, it moves to interstitial site. So a vacancy at the cationic site. இது இங்க மூவ் ஆகுறதுனால இந்த கேட்டையானிக் வேகன்சி வந்து, வேகன்சி 1 கேட்டையான் வந்து இதுல மிஸ்ஸிங்கா இருக்குது, ஒரு வேகன்சி கிரியேட்டட். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுல உள்ளதுதான் இங்க போயிருக்கு. அப்போ கிறிஸ்டல் இஸ் எலக்ட்ரோ நியூட்ரல் பிகாஸ் equal number of
நம்மளுக்கு வந்து இங்கேயுமே எலக்ட்ரோ நியூட்ரலா தான் இருக்குது. இதுல எந்த வித நம்மளுக்கு லாஸும் இல்லை. ஜஸ்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் அயானிக், இதுல பாத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் அயானிக் காம்பவுண்ட்ஸ் with R plus equal to R minus. இங்க வந்து it occurs in ionic compounds with the radius of cation is very much smaller than anion. R plus by R minus என்ன வந்துரும்னா less than 1 வந்துரும். ரொம்ப குறையா, 1க்கு குறையா இருக்கும். இங்க வந்து ரெண்டுமே சேமா இருக்கும். அதனால R plus by R minus equal to 1 வந்துரும். It occurs in ionic, இதுவும் வந்து Frenkel defect also occurs in ionic compounds with the radii of cation is smaller than radii of anion. அடுத்து பாத்தீங்கன்னா it occurs in low coordination ionic compounds. இதுல பாத்தீங்கன்னா it occurs in high coordination ionic compounds, whereas Frenkel defect occurs in ionic compounds low coordination ionic compounds. அதாவது coordination நம்பர் வந்து 4 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம். Therefore example பாத்தீங்கன்னா zinc sulfide, silver chloride, silver iodide இருக்குது. How do you calculate the number of Frenkel defects per centimeter cube of crystal? This formula, this relationship is used to calculate the number of Schottky defect, Frenkel defect present in crystal. இதுல பாத்தீங்கன்னா NF number of Frenkel defects per centimeter cube of the crystal. என்னங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லாட்டிஸ் சைட் 1 2 3 லாட்டிஸ் per centimeter cube. n prime, n dashங்கிறது நம்பர் ஆஃப் இந்த இன்டர்ஸ்டீசியல் சைட்டை குறிக்குது. நம்பர் ஆஃப் இன்டர்ஸ்டீசியல் சைட் prime equal to number of alternative interstitial sites per centimeter cube. அதே மாதிரி EFங்கிறது என்ன அப்படின்னா amount of energy required to form one Frenkel defect. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். The non-stoichiometric compounds are called earthaloids. அதாவது non-stoichiometric compounds எப்படி சொல்லுவோம் அப்படின்னா earthaloids சொல்லுவாங்க. Stoichiometric compounds are called daltonides. ஏற்கனவே பார்த்தோம். இது just opposite. It does not possess constant composition or fixed composition இருக்காது. Fixed composition இருக்காது. அப்போ அதை எப்படி சொல்றது அப்படின்னா ratio of atoms or ions does not correspond to their formula. அதாவது NaCl அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1:1 இருக்கும். ரேஷியோ வந்து 1:1. ஆனா அப்படி இருக்காது. இதே கால்சியம் குளோரைடு எடுத்துட்டீங்கன்னா ரேஷியோ ஆஃப் அயான்ஸ் வந்து 1:2 இருக்கும். CaCl2 அப்படின்னு இருக்காது. ஏன்னா because of the defect. We will see further. There are 3 non-stoichiometric defects in crystals. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா மெட்டல் எக்ஸஸ் டியூ டு ஆனியான் வேக்கன்சி. பாருங்களேன், B மைனஸ காணும், அதுக்கு பதிலாக எலக்ட்ரான் போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ டியூ டு ஆனியான் வேக்கன்சி, டியூ டு மிஸ்ஸிங் ஆனியான். எஃப் சென்டர், எலக்ட்ரான் போய் உட்கார்றதுனால அதை வந்து நம்ம எஃப் சென்டர். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் எக்ஸஸ் எக்ஸ்ட்ரா கேட்டயான்ஸ் in the interstitial site. எக்ஸ்ட்ரா கேட்டயான் வந்து இங்க போய் உட்கார்ந்து interstitial void space, empty space இருக்குல்ல, லாட்டிஸ் சைட்ஸ்க்கு இடையில empty space இருக்கு, அதுல போய் மெட்டல் வந்து ஒரு எக்ஸஸ் வந்து உட்கார்ந்து. அதனால மெட்டல் எக்ஸஸ் வந்து. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி. ஒரு கேட்டயான் வந்து is removed or is lost. There is one cation missing. அப்போ மெட்டல் வந்து டெஃபிஷியன்ட் ஆயிடுது. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்டல் எக்ஸஸ். It occurs due to anion vacancy. Okay, the anions are missing. The anions are missing. இப்போ AB, இப்போ AB1 வரணும்.
ஏன்னா A பிளஸ் B மைனஸ், அப்போ வந்து சோடியம் குளோரைடு மாதிரி Na பிளஸ் Cl மைனஸ், அப்போ 1:1 வந்துருக்கும். ஆனா இங்க என்னன்னா இப்போ வந்து இது மிஸ் ஆகுது, ஆனையான் வந்து மிஸ் ஆகுது. அப்போ வந்து கொஞ்சம் தான் அணையான், அதாவது எல்லா அணையானும் மிஸ் ஆகல, கொஞ்சோண்டு ஒரு ஃபிராக்ஷன் தான் மிஸ் ஆகுது. இப்போ டெல்டா இஸ் ஏ ஸ்மால் ஃபிராக்ஷன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா NaCl கொஞ்சம் ஆனையான் வெளியே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும்ல. அப்போ வந்து என்ன ஆகுது, நான் ஸ்டாய்கியோமெட்ரிக் ஆயிடுது. NaClனா 1:1. It does not correspond to the formula. அந்த ஃபார்முலா கரஸ்பாண்டிங் இல்லாம பிகாஸ் ஆஃப் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஆனியான் வேக்கன்சி. இதுல பாத்தீங்கன்னா these anion vacant sites are occupied by electrons. These anion missing sites, vacant sites are occupied by electrons called F center. Electrons F centers in the vacant sites are occupied by electrons called F centers, giving color centers. They are called F center அல்லது கலர் சென்டர்னு சொல்லுவாங்க. F சென்டருக்கு இன்னொரு பேர் என்னது, கலர் சென்டர்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா எப்படி வந்துச்சு அந்த பேர் அப்படின்னா, ஃபார்ப் இன் ஜெர்மன்ல ஃபார்ப் மீன்ஸ் கலர். ஸோ அப்போ கலர் சென்டர், எலக்ட்ரான் சென்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான், free electrons, they are paramagnetic. This defect is paramagnetic, and on irradiation it becomes photoconductor. அதாவது நம்ம லைட் இதுல செலுத்தினோம்னா, லைட் இது மேல பாஸ் பண்ணோம்னா it becomes photoconductor. ஏன்னா எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகும், இங்க இருந்து இங்க மூவ் ஆகும், அப்போ கண்டக்டிவிட்டி. So this type of conduction is called N-type conduction. N-typeங்கிறது என்னது, negatively charged ion conduction due to negatively charged species is called N-type conduction. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து it is similar to Schottky defect. One cation, one anion இங்க மிஸ் ஆகும். Schottky defectல பாத்தீங்கன்னா ஒரு cation மிஸ் ஆகும், அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனியானும் மிஸ் ஆகும், மிஸ்ஸிங் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒன் ஹோல், அதாவது ஒரு ஆனியான் ஒன்லி மிஸ்ஸிங், ஆனியான் இஸ் லாஸ்ட், ஆனியான் வேக்கன்சி. அந்த ஆனியான் வேக்கன்சி சைட்ல போய் எலக்ட்ரான் போய் உட்கார்ந்துருக்கு. இது எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோடியம் குளோரைடு வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சோடியம் குளோரைடு நம்ம பார்த்துருக்கோம், உப்பு வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும், எல்லோ. ஆனா நீங்க வந்து when heated with sodium vapor, சோடியம் வேப்பர் வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா அந்த எலக்ட்ரான், சோடியத்துல இருந்து எலக்ட்ரான் வெளியே வந்து இந்த ஹோல்ஸ்ல எல்லாம் ஃபில் அப் பண்ணிக்கும். Okay, so forming F centers. Sodium chloride becomes yellow when the vacant anion vacant sites are occupied by the electrons when heated with its metal vapors. அது மாதிரி பொட்டாசியம் குளோரைடு வந்து கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா when heated with the potassium vapors அந்த எலக்ட்ரான் போய் இதுல போய் உட்கார்ந்து, அதனால வந்து ப்ளூ லிலாக். மெட்டல் எக்ஸஸ், extra cation வந்து present in the interstitial site. அப்ப இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா it is similar to Frenkel defect மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல என்னன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, எக்ஸஸ் கேட்டையான் அங்க வந்து என்னன்னா ஒரு கேட்டையான் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகி இந்த இண்டஸ்ட்ரியல் சைட்டுக்கு மூவ் ஆயிருது. ஆனா இங்க வந்து எக்ஸஸ் கேட்டையான் இஸ் பிரசன்ட், கேட்டையான். அப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸஸ் கேட்டையான் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணும். So electron is also very small, it can easily occupy the interstitial position. அப்போ பாத்தீங்கன்னா similar to Frenkel defect but no holes. இதுல வந்து holes, இங்க holes இருக்குது, இது வந்து holes கிடையாது. But both cation and electron occupy, both the excess cation and electron occupy interstitial site. Example of the zinc oxide metal defect is found in
occurs in zinc oxide, cadmium oxide. இதுல காணப்படுதுன்னா found in, this defect is found in zinc oxide, cadmium oxide. This is also n-type conduction. It also gives n-type conduction because of the negatively charged electron. It is more conducting than the positive charged cation. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி. இங்க வந்து ஆனியான் வேக்கன்சி, இங்க வந்து கேட்டையான் வேக்கன்சி. வந்து மெட்டல் எக்ஸஸ், இங்க வந்து கேட்டையான் வெளியே போயிடுறதுனால மெட்டல் டெஃபிஷியன்ட் ஆயிடும். அப்போ ஒன் ஆஃப் த கேட்டையான் இஸ் லாஸ்ட். அப்போ வந்து கேட்டையான், there is a cation vacancy in metal deficiency. For example, cuprous iodide, ferrous sulfide, ferrous oxide, when heated with the oxygen, it gives metal deficiency defects. அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஹோல்ஸ் இருக்கு. இது வந்து ஹோல்ஸ். p-type, in this crystal there is p-type conduction because of holes or positive charge ion missing. இப்போ உதாரணத்துக்கு இதுல வந்து if copper is missing, copper 1 வந்து மிஸ்ஸிங் ஆகுதுன்னா, அப்போ காப்பர் 2+ இதுல வந்து ஏன்னா to make it electro neutral, அப்போ Cu2+ வந்து கவனிச்சுக்கோங்க. ஒரு Cu+ இல்லைன்னா அப்போ வந்து ஒரு Cu2+ இருக்கும். If Cu+ is missing from here, then there must be Cu2+, one Cu2+ to become electroneutral. அதே இது இப்போ A2+, B2- அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா, Fe2+ is missing னா, ஒரு Fe2+ missing னா, then there must be 2 Fe3+ இருக்கும் கண்டிப்பா. Okay, so thank you for watching.